நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும்போது, நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை அடைய முயற்சி பண்ணும்போது, நம்ம ஃபோக்கஸ், நம்மளோட தாட்ஸ், நம்ம எனர்ஜி எல்லாம் எங்கே இருக்குதுன்றது ரொம்ப தெளிவாக இருந்துக்கணும். இதுக்காகவே தான் கோர்ஸில் நம்ம ஒவ்வொரு டைம் சொல்லும்போதோ இல்லை சேனலில் பேசும்போதுமே மீடியா வேணாம், பீப்புள் வேணான்னு சொல்லியாச்சு. ஆனால் இந்த ப்ராசஸில் இருக்கும்போது நம்ம தவிர்க்கவே முடியல அப்படின்னு சொல்லி சில காரணங்கள் நம்ம வச்சுருப்போம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ரிலேட்டிவ்ஸ், இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவான மைண்ட் செட் இருக்கிற பீப்புள், இல்லை சில கலீக்ஸ் வந்து நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய தவிர்க்க முடியாத ஆட்கள்னு சொல்வீங்க. பொதுவாக இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராசஸ் எடுத்து லைஃப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க முயற்சி பண்ணும்போது நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு நாம் மாறுறோன்றது புரியாது. பிகாஸ் நேற்று வரைக்கும் நீங்கள் ஆஃபீஸ் வரீங்க, இல்லை வீட்டுக்கு வரீங்க, இந்த மாதிரி வேலையை செய்கிறீங்க, இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. உங்கள் மனசுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு எண்ணம் இந்த ப்ராசஸ் பண்ணியோ இல்லை ஒரு பெரிய இலக்கை அமைச்சிக்கிட்டோ வாழ்க்கையை மாற்றணும்னு முடிவு பண்ணிடுச்சு. ஸோ அப்போது நம்ம மாறுறத அடுத்தவங்க புரிஞ்சிக்க லேட் ஆகும். ஸோ நம்ம டீடாக்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு புரியாது, ஏன் இவன் எப்போவுமே நம்ம கூட பேசுவான் பேச மாட்டேன்றான்னு சொல்லிட்டு உங்களுடைய நேரத்தை அதிகம் திரும்பவும் கன்சியூம் பண்ண வருவாங்க. பீப்புள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அது ரிலேட்டிவாக இருக்கட்டும், கலீகாக இருக்கட்டும், வெல்விஷராக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் போய் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியாது. பிகாஸ் நான் ஒரு சேஞ்சில் இருக்கேன், நான் வந்து ஒரு மாற்றத்தில் இருக்கேன், நான் வந்து மாதிரி பேச மாட்டேன்னு சொல்ல முடியாது. அது கொஞ்சம் ரூடாக இருக்கும். அப்போது என்ன நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, மேக்ஸிமம் உங்களை பிஸியாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கோங்க. பீப்புள் உங்களை ரீச் பண்ணுறதுக்கான காரணம் உங்கள் அவைலபிலிட்டி. உங்களுக்கு எப்போ வேணால் கூப்பிடலாம், நீங்கள் எப்போ வேணால் பேசலாம், எப்போவுமே நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்க அப்படின்னா பீப்புள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம எண்ணங்கள் நம்ம தேவைகள் நோக்கி தான் இருக்கான்றதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம இந்த மாதிரி ஈர்ப்புவிதி பயிற்சிகளை நம்ம வந்து இதை எழுதுங்க, இதை கேளுங்க, இது போதும்னு சொல்லிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குண்டான ஒரு தேவையை கான்ஷியஸ் வந்து உங்கள் வாழ்க்கையில் தேடும், அதை கொண்டு வரதுக்கான முயற்சி செய்யும். ஆனால் பீப்புளையும் மீடியாவும் அவாய்ட் பண்ணாமல் அதை முழுமையாக நீங்கள் அடைய முடியாது. ஸோ சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும், ஏன் நடக்கலை அப்படின்னு கேட்டால் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குன்றது அர்த்தம். ஸோ அப்போது பீப்புள் அப்படின்றது நம்ம இங்கே ரூலாக கொடுத்து ப்ராக்டிசஸில் அவாய்ட் பண்ண சொன்னாலும் தவிர்க்க முடியாத சூழல். நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க இல்லையா, அதாவது அவங்க வந்து என் கூட பேசுகிறாங்க, இல்லை அவங்க நான் பேச வைக்கிறாங்க, இல்லை அவங்க வந்து நான் அவாய்ட் பண்ண முடியாத ஒரு கலீக் அவங்க, இதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு சிம்பிள் பெஸ்ட் ஐடியான்றது வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்குங்க. யார் ஃபோன் பண்ணாலும் பிஸியாக இருக்கேன்னு சொல்லி பாருங்களேன். யார் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணாலும் உடனே ரிப்ளை பண்ணாமல் இருந்து பாருங்களேன். நீங்கள் அவங்களோட கான்ஷியஸில் ஒரு மாற்றத்தை உருவாக்குறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. எப்படி, இப்போ நான் உங்களுக்கு கூப்பிட்டே இருக்கேன், ஏன் கூப்பிட்றேன்னா நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் நீங்கள் எடுக்கிறீங்க, எப்போ ஃபோன் பண்ணாலும் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. அப்போ எனக்கு என்னென்னா நீங்கள் ஒரு டைம் பாஸ் மாதிரி. ஸோ நான் கூப்பிடுவேன், எனக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு கூப்பிடுவேன், இல்லை என் பிரச்சனையை நான் சொல்லுவேன், நான் ஷேர் பண்ணுவேன். ஆனால் எனக்கு எப்படி நீங்கள் புரிய வைக்க முடியும்னா, நான் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக எடுக்கிறீங்க, இல்லை எடுத்துகிட்டு கொஞ்சம் பிஸியாக இருக்கிற மாதிரி சொல்கிறீங்கன்றப்போ ஆட்டோமேட்டிக்காக என் கான்ஷியஸ் என்ன பண்ணும், என் கூட யார் இந்த நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறக்கு ரெடியாக இருப்பாங்களோ அவங்ககிட்ட நான் போகிறேன். ஸோ மோஸ்ட்லி பீப்புள் நம்மளை ரீச் பண்ணுறதுக்கும் நம்மக்கிட்ட ஒரு ஃப்ரீடம் எடுத்துக்கிறதுக்கும் ஸ்பேஸ் எடுத்துக்கிறதுக்கும் காரணம் நம்ம அவைலபிளாக இருக்கிறதும் நம்ம கொடுக்குற அந்த ஒரு அக்செப்டன்ஸும் தான். ஸோ டீடாக்ஸில் இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எனர்ஜி பீப்புளால் வெளியே போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம ஒரு தீவில் போய் வாழலை. ஸோ அதனால் நீங்கள் வந்து வேலைக்காக பேசி ஆகணும் அப்படின்ற ஆட்களை தவிர இந்த ப்ராசஸில் இருக்கும்போது ஒரு சுச்சுவேஷனில் பீப்புளுக்காக உங்கள் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஈஸியான வழி உங்களை பிஸியாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறது. உண்மை சொல்ல போனால் உங்கள் வாழ்க்கை அப்படி தான் மாறப்போகுது. இன்றைக்கி இருக்கிற நிலையிலிருந்து நீங்கள் நினைக்கிற அந்த இடத்துக்கு போகும்போது நீங்கள் இதே ரொட்டீனுக்குள்ளே இதே மாதிரி சரௌண்டிங்கோடு நீங்கள் இருக்க மாட்டீங்க. பீப்புள் மாறுவாங்க, உங்கள் ரொட்டீன் மாறும். இன்றைக்கி இருக்கிற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வேறு ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போவீங்க. பட் உங்களுடைய ரொட்டீன் இதே மாதிரி இருக்காது. ஸோ லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் இந்த பீப்புள் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எனர்ஜி அதிகம் இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணுறதுக்கான காரணம், ஆல்ரெடி கோர்ஸ் இருக்கிறவங்க இல்லை இந்த ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய என்கிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, நான்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் பட் சுற்றி இருக்கிறவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்றது. இந்த சுச்சுவேஷன் மாறும், பீப்புளும் மாறுவாங்க. அதனால் இப்போதைக்கு உங்களை பிஸியாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இந்த பீப்புளை அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணுங்கள். நன்றி.